ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோன்னா, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது? ஐ மீன் ஒரு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம்ல. ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது? அந்த டேபிள்குள்ள எப்படி நம்ம ஹெட்லைன் ஃபிக்ஸ் பண்றது? பிளஸ் நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ல எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்றது? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். நீங்க ஆல்ரெடி எதனா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டா போட்ட அவுட்புட் எங்க இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஸோ இது லாஸ்ட் டைம் நடந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும், நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஹெச்டிஎம்எல் நம்மளுடைய ஹெச்டிஎம்எல் பேஜில் எப்படி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஓகே, இது நம்ம லாஸ்ட்டாக போட்ட கோடு. ஹெச்டிஎம்எல்ல டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி டேபிள் அப்படிங்கிற ஒரு டேக் முக்கியமோ அந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ஸ் ஹெச்டிஎம்எல்ல கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த டேபிளை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒரே விஷயம்தான். நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஐ மீன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இது என்னோட சஜஷன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ அதையுமே பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, சரி. ஓகே, நான் உங்களுக்கு மற்ற வீடியோஸ் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஓகே ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், ஃபார்ம்ஸில் என்னெல்லாம் டேக்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இன்புட் டைப் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேபிளுக்கு எப்படி டேபிள் அப்படிங்கிற ஒரு டேக் போட்டு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஃபார்முக்கு ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். அந்த ஃபார்ம் போட்டு தான் அந்த டேக் போட்டு தான் ஆரம்பிப்போம். இதில் எப்பவும் போல் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் இருக்குது. இதில் புதுசாக ஒரு வார்த்தை இருக்குது, ஆக்ஷன் சொல்லிட்டு. இந்த ஆக்ஷனுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். ஃபார்ம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முக்குள்ளே ஏதோ சில டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சப்மிட் கொடுப்போம். அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அந்த டேட்டாலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற பார்த்து நான் இந்த ஆக்ஷனில் கொடுக்கலாம். அது லைக் பிஹெச்பி ஃபைலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் ஃபைலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அது கிடையாது. ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதை வேணா லேட்டராக நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி நம்ம சப்மிட் பண்ணுற டேட்டாலாம் அதில் எப்படி போய் ஸ்டோர் ஆகும், எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகுறத நம்ம இன்னும் லேட்டராக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கன்னா ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்குது. ஃபார்மில் என்னெல்லாம் இன்புட் டைப் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்புட் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இன்புட்னு கொடுக்குறேன். இன்புட்னு கொடுத்த உடனே டெக்ஸ்ட்னு காமிக்குது. டெக்ஸ்ட்னா நார்மலாக நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டெக்ஸ்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணாமலே எனக்கு பாருங்களேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கா. நான் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இந்த இன்புட் ஃபீல்டுக்கானது இது என்னன்னா டெக்ஸ்ட்டு. நான் இங்கே டெக்ஸ்ட்னு கொடுத்தா இங்கே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இது டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்புட் டைப்பில் இது ஒரு டைப். இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு. அடுத்து என்னன்னா, இன்புட் டைப்பில் அங்கே டெக்ஸ்ட் பதிலாக நான் இமெயில் அப்படின்னு கொடுத்துப்பேன். இமெயில் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயிலாம் ஷோ ஆகும். சஜஷனில் அந்த மாதிரி ஷோ ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன டைப்பில் இன்புட் டைப்ஸ் இருக்குன்னா, பாஸ்வேர்ட். இன்புட்னு கொடுத்துக்கோங்க. இன்புட் டெக்ஸ்ட்டு பதிலாக பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டுன்னு கொடுத்த உடனே நான் டைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டும் வராது, நம்பரும் வராது, எல்லாமே டாட்டாக வரும். நான் இங்கே இந்த ஐ சிம்பிளை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது என்ன கண்டென்ட் ஷோ ஆகும். பாஸ்வேர்டு ஃபீல்டு எப்படி இருக்கணுங்கிறது அதுவே டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம அந்த டைப்பை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இது மூணாவது டைப். ஸோ அடுத்த டைப் என்ன இருக்குன்னா, இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இந்த செக் பாக்ஸுங்கிறது இப்போ மேலா ஃபீமேலா அந்த மாதிரிலாம் கேட்பாங்களே,
அந்த மாதிரி இடத்துல கொடுக்குறது அந்த செக் பாக்ஸ். உங்களுக்கு வேணும்னா எதனா ஒரு ஏதோ ஆப்ஷனல் பாக்ஸ் தான். நீங்கள் மேலே இருந்தால் மேலே கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு இந்த செக் பாக்ஸ் எப்படி வைப்பாங்கன்னா, சில இடத்துல எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 2-3 லாங்குவேஜ் தெரியுதுன்னா, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாதிரி 3 லாங்குவேஜும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஜெக்லூஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் மாற்றி சொல்லிட்டேன். மேல் ஃபீமேலுங்கிற இடத்துல வந்து ரேஷியோ பாக்ஸ், ரேடியோ பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணும். ஏன்னா அதுதான் ஏதரால் ஏதாச்சும் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பாக்ஸுங்கிறது 2-3 ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம், இல்லை எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் அதுக்கு சொல்லலாம், இல்லை என்னென்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ கிரிக்கெட், ஹாக்கி, செஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் தெரியும்னா அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா, உங்களுக்கு இப்போ C++, HTML, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் எனக்கு தெரியும்னா, நான் அந்த மல்டிபிள் 4 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு செக் பாக்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்து என்னன்னா, இன்புட் டைப்பில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நான் ரேடியோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ரேடியோ பட்டன் இருக்குல்ல, இதுதான் எனக்கு அந்த மேலா ஃபீமேலா, அதாவது எத்தனை ஆப்ஷன் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ணி முடியும். லைக் இப்போ நான் எந்த மாதிரி எப்படி சொல்றது, என்னோட நேஷனாலிட்டி என்ன, இப்போ ஹிந்து, நான் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். இல்லை என்னோட டிஸ்ட்ரிக்ட்னா எதனா ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணணும். என்னோட நேமுங்கிறதுக்கு எப்படி சொல்றது, என்னோட ஏஜ் வந்து ஒரு 26, 27, 25ங்கிறப்போ ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கணும். என்னுடைய ஜெண்டர் அப்படிங்கிறது மேலா ஃபீமேலா அது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணணும். எத்தனை ஆப்ஷன் இருந்தாலும் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டைப் என்னன்னா ரேடியோ பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குன்னா, சப்மிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்புட் டைப்பில். சப்மிட், இந்த சப்மிட் எதுக்குன்னா, சப்மிட்ங்கிற ஒரு ஆப்ஷன், சப்மிட் பட்டன் மாதிரி இருக்குல்ல, நம்ம பட்டனாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை சப்மிட்டுங்கிற ஒரு இன்புட் டைப்பை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கடைசியாக ஒன்று இருக்குது, அது என்னன்னா இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நான் ஃபைல்னு கொடுக்குறேன். இந்த ஃபைல் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார்மில் இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ஜாப் ஓப்பனிங்க்கு நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு பப்ளிக்காக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா, அந்த இடத்துல எனக்கு இவங்க டீட்டெயில்ஸ்லாம் வேணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு கடைசியில் உங்களுடைய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஷன் தான் இந்த ஃபைல். ஸோ இந்த சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணால் எனக்கு தேவையான ஃபார்மேட், இந்த டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை PDF ஃபைலாக இருக்கலாம், எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், எந்த ஃபார்மேட் ஃபைலாக இருந்தாலும் ஃபைல் இருந்தாலே அதை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே இன்புட் டைப்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பட்டன் நீங்கள் சர்ச் பண்ணால் அங்கே எனக்கு பட்டன் கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்கணும்னா, ஏதாச்சும் ஒரு நேம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு கீழே ஒரு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கிரியேட் ஆகும். ஓகேவா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, இதுக்கு பட்டன் தனியாக நான் வச்சிருக்கேன். ஸ்டைல் பண்ணுறப்ப எனக்கு பட்டனுக்கு தனியாக நான் ஸ்டைல் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அது இன்புட் டைப்பில் நான் ஒரு பட்டனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வேற என்ன இருக்குன்னா, டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியானா என்னன்னா, எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் இங்கே ஒரு மெசேஜின்னு கொடுத்துக்கிறேன். மெசேஜின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஷோ ஆகும். ஓகேவா? நேம் வந்து இதுக்கு மெசேஜிங் கொடுத்துருக்கேன், ஐடி வந்து தேவையில்லை, அதுவும் மெசேஜிங் கொடுத்துக்கலாம். மெசேஜிங் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் நான் கொடுத்தேன். ரோஸ் கொடுத்துட்டு ஒரு 10 கொடுத்துக்கலாமா, இல்லை ஒரு 4 கொடுத்துக்கலாம். 4 ரோஸ் கொடுத்துட்டேன். 4 ரோஸ் கொடுக்குறப்ப என்னுடைய டெக்ஸ்ட் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகுது. அதே மாதிரி கால்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு 15 கொடுத்தனா ஒரு 50 காலம்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு பெருசாக கிரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு பாக்ஸை வந்து உங்களுக்கு பெருசாக எந்த சைஸில் வேணுங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய வெப்சைட்ல கீழே வந்து உங்களுக்கு எதனா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எதனா ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருப்போம்ல, டெக்ஸ்ட் ஏரியா, அந்த இடத்துல நம்ம ஃபீட்பேக்கை நிறைய டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டேகை நீங்கள் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, கடைசியா என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அது என்னன்னா லேபிள். லேபிள்ங்கிறது என்னன்னா, இதுதான் உங்க டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு நேமா கொடுக்கும். இப்போ எப்படின்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபார்ல நேம் கொடுத்தா உங்களுக்கு ஷோ ஆகுமான்னு கேட்டா ஆகாது. நம்ம இந்த லேபிள்குள்ள தான் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு கீழே ஷோ ஆகும் யூசர் நேம் சொல்லிட்டு. ஸோ யூசர் நேம் அதுக்கு கீழே நம்ம என்ன கொடுப்போம்னா ஒரு இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு இந்த யூசர் நேம்க்கு நேராக எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷோ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த லேபிளுங்கிறது ஸ்டிக்கர் மாதிரி. லேபிள்னா ஸ்டிக்கர்னு சொல்லல, ஒரு இடத்துல ஒட்டிட்டோம்னா ஒட்டின மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த லேபிளும். இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு முன்னாடி எனக்கு யூசர் நேம் மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த லேபிள். ஓகே, ஸோ இதையெல்லாம் வச்சுதான் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண போறோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம்ஸ்ல இருக்கிற டேக்ஸ் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்ம்ஸ்ல டேக்ஸ். மேபி இந்த டைப்ஸ்ல வேணா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஆனால் பேசிக்ஸா இருக்க டைப்ஸ் வந்து இது மட்டும் தான். ஸோ நம்ம இதை மட்டுமே இப்போ தெரிஞ்சுப்போம். மேபி அட்வான்ஸா இருந்துச்சுன்னா அதை ஃபியூச்சர்ல பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோமா? ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். நான் எரேஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஒரு என்னுடைய யூசர் நேம் வேணும். ஃபர்ஸ்ட் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் இதில் இன்னொன்று மறந்துடுறேன், டேட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இன்புட் டைப்ல வந்து டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டேட்னா இங்கே எனக்கு கரண்ட் டேட்டு டைம் அந்த மாதிரி ஷோ ஆகிறதுக்கு இருக்கு. சப்போஸ் டேட் அண்ட் டைம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்டுன்னு கொடுத்தோன்னா டேட் அண்ட் டைம், டேட் டைம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டேட் டைம் ஷோ ஆகலையே. டேட் டைம் லோக்கல். ஓகே, டேட் டைம் லோக்கல் கொடுத்தனா உங்களுக்கு அந்த கரண்ட் டேட்ல என்ன டேட், என்ன டேட்டு பிளஸ் அதோட டைமிங் என்ன. இப்போ என்ன டேட்னா 18, அந்த டைம் பார்த்தீங்கன்னா 12:44 ஆகுது. ஓகே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டேட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு டேட் மட்டும் வேணும்னா டேட் மட்டும் இருக்கிற ஃபங்க்ஷனும் இருக்கு. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட் டைம் லோக்கல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் மட்டும் இருக்கும். நீங்கள் டேட்டை மட்டுமே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா என்னுடைய யூசர் நேம் சொல்லிட்டு ஒரு இன்புட் டேபிள் நான் கிரியேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி லேபிள் ஒன்று போட்டுக்கிறேன். லேபிள் ஃபார்ல வந்து யூசர் நேம். இந்த ஃபாரு ஐடி இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு HTML தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஃபார் ஐடியை வச்சு தான் நம்ம சிஎஸ்எஸ்ஸையே நம்ம ஸ்டைல் பண்ண முடியும். இதை நம்ம சிஎஸ்எஸ் வரப்போ அது ஏன் யூஸ் ஆகுங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும். சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ யூசர் நேம் கொடுத்துட்டோம். அங்கே எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை லேபிள். நான் இதுக்குள்ளே கொடுத்தா மட்டும் தான் எனக்கு அது ஷோ ஆகும். யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டுனா எனக்கு அந்த லேபிள் வந்து ஷோ ஆகும், யூசர் நேம் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசருக்கான ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறேன். என்ன ஃபீல்டுனா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு. இன்புட் ஏரியால டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். வந்துருச்சா? இன்புட் ஏரியால டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண உடனே எனக்கு அங்கே யூசர் நேம் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளேயே நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு இங்கேயுமே யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இங்கே நேம், கிளாஸு, ஃபாரு, ஐடி இது எல்லாமே எங்கே யூஸ் ஆகும்னா சிஎஸ்எஸ்ல தான் யூஸ் ஆகும். இங்கே இதுக்கான யூஸ் கிடையாது. ஆனால் சிஎஸ்எஸ்ல தான் இதுக்கான மெயின் யூஸே இருக்கு. ஓகே, நீங்கள் இப்பயே போட்டு பழகிட்டீங்கன்னா சிஎஸ்எஸ்ல உங்களை ஸ்டைல் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக கொடுக்க தேவையில்லை. இதை வச்சு நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நேம் வந்து யூசர் நேம் கொடுத்துட்டேன். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இங்கே நான் யூசர் நேம் இருக்கு, இது பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி பாக்ஸாக இருக்கு. இங்கே நான் என்ன டைப் பண்ணலாம்னா இங்கே யூசர் நேம் இருக்கிறதுனால நான் யூசர் நேம் டைப் பண்ணலாம். ஆனால் இந்த எம்டி பாக்ஸ்க்குள்ள எதனா ஒரு ஷேடோ வாட்டர் மார்க் மாதிரி எதனா இருந்தால் நல்லா இருக்கும்ல. வாட்டர் மார்க்னா பேக்ரவுண்டில் எதனா ஹைடாக இருக்கிற மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு என்ன ஒரு டேக்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த பிளேஸ் ஹோல்டர் எதுக்குன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். வந்துருச்சா? என்டர் யுவர். இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல, லேபிள் யூசர் நேம் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளை என்டர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே கிளியராக இருக்கும். ஓகே, இது யூசர் நேம். ஸோ அடுத்து என்னன்னா பாஸ்வேர்டு.
யூசர் நேம்க்கு அடுத்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிப்போமா, அதே மாதிரி ஒரு லேபிள் போட்டுக்கிறேன். இங்கே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அது நேராக ஒரே லைன்ல எனக்கு கிரியேட் ஆகிட்டு போகுது. ஆனால் எனக்கு என்னன்னா கீழே கீழே வரும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா அடுத்த லைன்ல வர்றதுக்கு பிரேக்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஸோ என்ன பண்ணலாம்னா பிஆர் அப்படிங்கிற டேக் போட்டோன்னா எனக்கு அந்த லைன் கீழே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணேன்னா இப்போ ஒரு இன்புட் டைப்பில் பாஸ்வேர்டு அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு அப்படின்னு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு சேம் லைக் அதே மாதிரி இங்கேயும் ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து பாஸ்வேர்ட், அதே பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு அங்கே ஷோ ஆகும். இதில் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைப் பண்ணது எல்லாமே ஒரு டாட்டாக இருக்கும். எனக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு ஷோ பண்ணாது. அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணால் மட்டும் தான் எனக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். ஓகேவா, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட இருக்கு. ஐ மீன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு பிரேக் கொடுத்துப்போம். பிஆர் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே, யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ அடுத்து என்னன்னா ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோமா. ஸோ நான் பிரேக் கொடுத்துக்கிறேன். பிரேக் கொடுத்துட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். லேபிள் என்னன்னா இமெயில் அப்படின்னு வச்சுக்கிறேன். இமெயில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த இமெயிலில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்புட் டைப். என்ன இன்புட் டைப்னா இமெயில் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நேம் கொடுத்துட்டேன். நேமில் வந்து இமெயில் கொடுத்துட்டேன். பிளேஸ் ஹோல்டர், இந்த பிளேஸ் ஹோல்டர்லையும் என்டர் யுவர் மெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, மெயில் ஐடி கொடுக்குறப்போ இருக்கிற ஆல்ரெடி நான் போட்ட மெயில் ஐடி எனக்கு சஜஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா பிரேக்கு கொடுத்துப்போம். இன்னொரு பிரேக் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இப்போ என்ன லேபிள் கிரியேட் பண்ணலாம்? ஒரு ரேடியோ பாக்ஸ் கிரியேட் பண்ணுவோமா, இல்லை ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுப்போம். இப்போ ஓகே, என்ன வைக்கலாம்னா லேபிளில் வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வச்சுப்பேன். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட் டைப் இதுக்கு என்ன நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டேட் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு, டேட். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாகவே எனக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு டேட் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அது எனக்கு ஷோ பண்ணிடும். சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இன்னொரு பிரேக் கொடுத்துக்கிறேன். பிரேக் விட்டுட்டு அடுத்த லேபிளில் என்ன கொடுக்கலாம், ஜெண்டர். என்ன ஜெண்டர் நான் கொடுத்துக்கிறேன், ஜெண்டர். அந்த ஜெண்டர் நான் எந்த ஆப்ஷனில் கொடுக்குறேன்னா ரேடியோ ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஐ மீன் ரேடியோ டைப்பில் கொடுக்குறேன். இன்புட் டைப் வந்து எனக்கு ரேடியோ அப்படின்னு இருக்கணும். இந்த ரேடியோவில் கொடுத்துட்டு அடுத்து இதுக்கு நான் நேம் என்னன்னா ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுக்கான ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் உங்கள் இஷ்டம். சரி, இதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்னன்னா மேல் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இங்கே மேல்னு கொடுக்கணும். வந்துருச்சா? ஸோ சேம் லைக் தட் அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி ஐ மீன் இந்த லைனை மட்டும் காப்பி பண்ணி கீழே கொடுக்க போகிறேன். ஸோ ஜெண்டரில் மேலுக்கு பதிலாக ஃபீமேல். ஓகேவா, இப்போ எனக்கு எதனா ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணணும். ஒன்று மெயில் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு பட்டனை செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்போம். ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி அதர்ஸ்ன்னு கொடுப்போம். லேபிளில் வந்து அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே கொடுப்போம். அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு
அந்த அதர்ஸில் என்ன இருக்குன்னா அது மட்டும் பிரேக் போட்டுக்கலாம். கிளியர் கொடுத்துட்டு அதர்ஸில் என்ன இருக்குன்னா இன்புட் டைப்பில் வந்து செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். என்ன வேல்யூனா சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் இதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த வேல்யூ கொடுக்காட்டியும் பரவாயில்ல. நம்ம இங்கே அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதிலே கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிரேக் விட்டுக்குங்க. பிரேக் விட்டுட்டு அந்த பிரேக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் காப்பி பண்ணி இங்கே என்ன கொடுக்குறேன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இந்த சப்ஸ்கிரைப்லையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு இதை காப்பி பண்ணி நான் என்ன கொடுக்குறேன்னா லைக்னு போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஜெண்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று மேல் இல்லைன்னா ஃபீமேல் தான் இருக்கும். ஆனால் இந்த அதர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனுமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லேபிளுக்கு அப்புறம் இந்த டிக் மார்க் வந்தாலும் சரி, இல்லை இந்த டிக் மார்க் அப்புறம் லேபிள் வந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டிக் மார்க் அப்புறம் லேபிள் வேணும்னா இந்த இன்புட் டைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லேபிள் தூக்கி பின்னாடி போகணும். எப்படி சொல்கிறேன்னா இன்புட் டைப்பை கொடுத்துட்டேன், இதை கட் பண்ணி பின்னாடி கொடுத்துப்பேன். இப்போ லைக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு, ஆனால் கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் அது என்ன இதுன்னு ஷோ பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நான் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, இதே ஃபார்முலா வச்சுக்கிறேன். ஓகே சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ஏரியானா என்னுடைய மெசேஜ் வந்து ஷோ பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது என்னை பற்றின ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் தரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிரியேட் பண்ணிட்டேன். அதில் ஐடியா வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஏரியான்னு கூட கொடுத்துக்கலாம், இல்லை மெசேஜ்னு கொடுக்குமா, மெசேஜ். இங்கேயுமே ஐடியா வந்து மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு ரோஸ் வந்து ஒரு 5 ரோ கொடுத்துக்கிறேன். 5 ரோங்கிறப்ப பெருசாகிடும். அகைன் வந்து கால்ஸ்னா காலம்ஸ் சொல்லுவோம். காலம்ஸ் வந்து ஒரு 50 காலம்ஸ்னு கொடுத்துப்போமே, எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இதில் என்ன ஆகும்னா எனக்கு ஷோ ஆகும். இதில் பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ நீங்கள் அதை இங்கே டைப் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணலாம். ஸோ எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆப்ஷன் வைக்க போகிறோம்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பட்டன் சொல்லிட்டு ஒரு டேக் நம்ம சொன்னோம்ல, பட்டனில் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு நேம் வச்சுப்போம். நேமில் வந்து சப்மிட் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக நம்ம HTML ஒரு ஃபார்ம் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டஃப் கிடையாது. கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் பெருசாக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக்ஷன் போட்டுட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி இன்புட் டைப் வேணுமோ அதுக்கு முன்னாடி லேபிள் மாதிரி ஒன்று, ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று அந்த டெக்ஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்க. எனக்கு யூசர் நேம் வேணும், அதனால் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கொடுத்துட்டேன். ஸோ பிரேக் கொடுத்து கீழே அடுத்த லைன் போயிட்டேன். பாஸ்வேர்ட் சொல்லிட்டு ஒரு லேபிள் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு இன்புட் டைப் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் சொல்லிட்டு ஒரு லேபிள் கொடுத்துட்டு அதுக்கு இமெயில் அப்படிங்கிற ஒரு இன்புட் டைப்பும் கொடுத்துட்டேன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஒரு லேபிள் கொடுத்து அதுக்கு டேட்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அந்த டைப்பில் ஒன்று கொடுத்துட்டேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு டைப் ஒன்று லேபிள் ஒன்று கொடுத்துட்டு அதில் 2 ரேடியோ பாக்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா மெயில் ஒன்று ஃபீமேல் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அதர்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு அதில் செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷேர் இல்லையா லைக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதர்ஸு கீழே தான் எனக்கு இந்த மீன் என்டர் யுவர் ஃபீட்பேக் அப்படிங்கிற வரணும். ஸோ அதுலேயுமே பாருங்களேன், நல்லா பாருங்க, பெருசாக்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக்குக்கு நேராகவே இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எனக்கு வந்து அதுக்கு கீழே தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா அங்கேயுமே ஒரு பிரேக்கு கொடுத்துருக்கணும். எங்கே கொடுத்துருக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஸோ பிஆர்னு கொடுத்தோம்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே இறங்கிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னா கீழே இறங்கியிருக்கா. ஆனால் இதுக்கு எந்த லேபிளுமே கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு மெசேஜ் கொடுப்போமா, மெசேஜ் கொடுத்துட்டு மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு டேகோடைய இங்கேயும் ஒரு பிரேக் கொடுத்துப்போம். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். பிஆர் கொடுத்துப்போம், கீழே போயிடும். ஓகேவா? மெசேஜ் எனக்கு டைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த 50க்கு பதிலாக ஒரு 20 கொடுத்துருவோமா. ஓகே, 20ன்னு கொடுத்தோன்னே சின்னதாயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த சப்மிட் பட்டனே கீழே இறக்கி விட்டுருவோம். சாரி, இதில் போயிட்டு பிஆர் ஓகேவா, சப்மிட் கீழே போயிடுச்சா. இதில் நம்ம இன்னொன்று வைக்க மறந்துட்டோம். இந்த மாதிரி கேட்குறப்போ சப்போஸ் நம்மளுடைய ரெஸ்யூம் கேட்டால் இல்லை ஏதோ ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண கேட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனையும் மறந்துட்டோம்ல. ஸோ அதை எங்கே வைக்கலாம்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு கீழே வச்சுருவோமா, டேட் ஃபங்க்ஷன் கீழே இங்கே வச்சுருவோம். என்ன பண்ணலாம்னா ரெஸ்யூம் சொல்லிட்டு லேபிள் கிரியேட் பண்ணி ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருவோம். ரெஸ்யூம் வச்சுட்டு ரெஸ்யூம் சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்திருக்கு. அதில் பிஆர் கொடுத்துட்டு ஓகே, இன்புட் டைப்பில் என்ன கொடுக்குறேன்னா ஃபைல்னு கொடுக்குறேன். ஃபைல்னு கொடுத்தானே வந்துருச்சா. ஸோ இங்கே நான் பிஆர் கொடுத்துப்போம், பிஆர். ஸோ கொடுத்து முடிச்சோன்னே என்னுடைய ஃபைல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இங்கே பாருங்க, மேலே வந்து ஏதாச்சும் ஒரு ஹெட்லைன் போட்டுப்போம். என்ன கொடுக்கலான்னா ஒரு H1 என்ன போடலாம், ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம், ப்ளீஸ் ஃபில் தி ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்னென்னா யூசர் நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கான டெக்ஸ்ட் ஏரியா, பாஸ்வேர்டுக்கான டெக்ஸ்ட் ஏரியா, இமெயிலுக்கான டெக்ஸ்ட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான டேட் ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்யூமில் நான் என்ன ஃபைல் நினைக்கிறேனோ அதை அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன், ப்ளஸ் என்ன ஜெண்டர் மெயிலா ஃபீமேலா அது, ப்ளஸ் அதில் வந்து சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் அதுக்கு, அப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா, கடைசியாக சப்மிட் பட்டன். இந்த சப்மிட் பட்டன் கொடுத்தா உங்களுக்கு நம்ம கொடுத்த டேட்டாலாம் போய் ஒரு ஃபைலில் சேவ் ஆகணும். இந்த கனெக்ஷன்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் லெவலில் இருக்கிறப்போ நம்ம பேசிக்ஸான இந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதை கற்றுப்போம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு HTML ஃபார்மை கிரியேட் பண்ணணும். நான் வேணால் இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன், நீங்கள் வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு HTML இப்படி தான் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை எதனா கொரிஸ் இருந்தாலோ, ஐ மீன் எதனா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்படி சொல்லுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் இந்த கோட், இந்த டேக்ஸ், ஐ மீன் இந்த HTML கோடுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே போய் பாருங்கள். ஸோ தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.